ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன். இது நம்ம எம்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் அற்புதமான ஒரு சிக்கன் ரெசிபி, அதாவது சிக்கன் கறி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து முழுக்க ஒரு எமர்ஜென்சிக்காக சமைக்கக்கூடிய ஒரு சமையல். அண்ட் அது மட்டும் இல்லை, இது பேச்சுலருக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பேச்சுலர் சிக்கன் கறியை எப்படி செய்யுது பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவைப்படுற ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் தேவைப்படுற அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு நம்ம வந்து சின்னதாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். சில்லி பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன். மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். உப்பு இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன். அதாவது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 300 ml. ஓகே, ஸோ அடுப்பில் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம். தேவையான அளவு பாத்திரத்தை வச்சு இப்போ சமைக்க போகிறோம். ஸோ ஆயில் விடணும், தேவையான அளவு ஆயில். ஸோ இந்த ஆயில் எடுத்திருக்கோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸோ இது வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஆயில் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்குங்க, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வதக்கணும். ஸோ அதாவது ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்து இந்த ஆனியன் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா தான் இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சரும் கார்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக பண்ணி அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ இதில் போட போகிறோம். இதை போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க, ஒரு ஹை ஃப்ளேம்லேயே இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் நீங்கள் வந்து வதக்கினா போதும். ஸோ அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும், அந்த அரோமா வாசம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வெங்காயம் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் பச்சை மிளகாவையும் போட போகிறோம். பச்சை மிளகா, ஸோ இதையும் நல்லா போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வதக்க ஆரம்பிச்சிடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்மரிக் பவுடர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதையும் போட்டு இதில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்குங்க அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே. ஸோ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் பீஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ சிக்கனில் எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக 1 kg. நல்லா போட்டு அந்த மசாலாவோட பரட்டிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாரும் மசாலா. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ 3 மினிட்ஸ் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா சிக்கன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம்லேயே. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மசாலாவில் இருக்கிற சாரெல்லாம் அந்த சிக்கன் பீஸ்க்குள்ளே இறங்கும். ஸோ அப்போ சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சாப்பிடும்போதே அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். ஸோ சிக்கன்லேருந்து அப்படியே அந்த தண்ணி வரும். ஸோ நல்லா வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா ஐட்டம் போடணும். சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வந்து நல்லா குக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து இதே மாதிரி நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் அது இந்த கிரேவி சாரும் சிக்கனுக்குள்ளே. ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் டோட்டல் 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா அந்த மசாலாவில் இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியானால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் குழக்குழன்னு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பும் போட்டுக்குங்க. நான் வந்து கரெக்டாக 1 கிலோ சிக்கன் வந்து இந்த பாத்திரத்தில் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு விட்டு கொஞ்சம் கிரேவியாக செமி கிரேவியாகவே பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் பார்த்துக்குங்க லைட்டாக. ஏன்னா உப்பு இப்போ பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றவங்க லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ லோ ஃப்ளேமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளோட சிக்கன் வந்து இப்போ குக் ஆகிடுச்சு, செமையாக வந்துருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஓரளவுக்கு கிரேவியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செமையாக வந்திருக்கு. இது ஃபுட்டு, சப்பாத்தி, தோசை, டிஃபன் ஐட்டம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.